ஆண்டவரே, ஹalleluya 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 ஹalleluya. Praise be to God. உன்னதமானவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, உம்மை உயர்த்த கிருபை தந்தீரே, உம்மை பாட கிருபை தந்தீரே, உம்மை மகிமைப்படுத்த கிருபை தந்தீரே. ஆண்டவரே, ஜலத்தின் மேல் அசைவாடின தூய ஆவியானவர் ஆண்டவரே, எங்கள் ஜனத்தின் மேல் அசைவாடும் அப்பா, அசைவாடும் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 நன்றி. ஹalleluya. ஜலத்தின் மேல் அசைவாடின தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடின தூய தேவ ஆவியே, ஜனத்தின் மேல் என் மேல் அசைவாடுமே, ஜனத்தின் மேல் என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். முழங்காலை முடக்கியது முழங்காலளவல்ல, முழங்காலை முடக்கிய முழங்காலளவல்ல. நீச்சல் ஆழம் இழுத்து செல்லும் என்னையே, நீச்சல் ஆழம் வேண்டுமே, இழுத்து செல்லும் என்னையே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. விண்ணக வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறா என் மேல் வந்த மந்திடும். அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி எங்கள் மேல ஒரு விண்ணக காற்று வீசும்படி செய்யுங்கப்பா.
உம்முடைய வல்லமையுள்ள ஆவியானவர் ஒரு புறாவை போல இறங்கினது போல எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீர் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை நாங்கள் உணரத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தேவ பிரசன்னம் இங்கே இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமையா இந்த இடத்திலே உயர்த்தப்பட ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் ஆவியிலே ஒருமனப்படுத்தும்படி நாங்கள் உமோடு நெருங்கி இருக்க ஆண்டவரே எங்களை உம்முடைய வார்த்தையினால கிட்டி சேர்த்து கொள்ள இன்னும் ஒரு விசையா எங்களை அரவணைத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆட்கொண்டு நடத்துங்க, மகிமைப்படுங்க. உடைய திருக்கரத்தில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிப்பீராக. எல்லா மகிமைகளையும் உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஒரு சில பாடல்களை பாடி நம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர், ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர் என்று பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் அவர் என்றுமே போதுமானவர். கல்வாரி மலை மேல் ஏறியே முள்முடி சிரசில் சூடியே, கல்வாரி மலை மேல் ஏறியே சிரசில் சூடியே, வேதனை யாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றினதா. என் வேதனை யாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றினதா. எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. 10,000 மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. 10,000 மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் என் நேரமோ. புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் என் நேரமோ. பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்னி ஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும். பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்னி ஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும்.
எந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். எந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் யாசங்களில் அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த துக்கமெல்லாம் நீங்கி போ, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். எந்த நீக்கமெல்லாம் நீங்கி போ, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நாள் நான் அவரு பறந்திடுவே. இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நாள் நான் எந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் நேரமோ. புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் நேரமோ. பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்னி ஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும். பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்னி ஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும். எந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த நீக்கமெல்லாம் நீங்கி போ, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். எந்த நீக்கமெல்லாம் நீங்கி போ, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நான் அவருடன் பறந்திடுவேன். இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நான் அவருடன் பறந்திடுவேன். எந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வாதியில் என் பிரயாசங்களில் அவர், ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவ எக்காலம் வானில் முழங்க,
தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவ எக்காள வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவா. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவா. கர்த்தரே வேளையை நாம் அறியோம், கர்த்தரே சித்தமே செய்திடுவோம். கர்த்தரே வேளையை நாம் அறியோம், கர்த்தரே சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் கைத்தட்டி சொல்லுவோம். இயேசு மகாராஜனே வந்திடுவா. கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணி கவலை அங்கே இல்லை, கர்த்ததாமே வெளிச்சமாவா. கண்ணி கவலை அங்கே இல்லை, கர்த்ததாமே வெளிச்சமாவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவா. கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவா. வானமும் பூமியும் மாறிடினோ, வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடினோ, வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. தேவதூத பாடல் தோனிக்க தேவன் அவரையே தரிசிப்போமே. தேவதூத பாடல் தோனிக்க தேவன் அவரையே தரிசிப்போமே. கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவா. கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவா. கல்லர்கள் பரவி அங்குமிங்கும் கர்த்தரே வார்த்தையை புரட்டுகிறார். கல்லர்கள் பரவி அங்குமிங்கும் கர்த்தரே வார்த்தையை புரட்டுகிறார். கர்த்தரே வாரும் வாஞ்சையை தீரும், கருத்துடன் நாம் விழித்திருப்போம். கர்த்தரே வாரும் வாஞ்சையை தீரும், கருத்துடன் நாம் விழித்திருப்போம். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவா. கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவா. கன்னிமை நேரத்தில் நாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணி கவலை அங்கே இல்லை, கர்த்ததாமே வெளிச்சமாவா. கண்ணி கவலை அங்கே இல்லை, கர்த்ததாமே வெளிச்சமாவா. கண்ணி கவலை அங்கே இல்லை,
கர்த்ததாமே வெளிச்சமாவா, கண்ணீர் கவலை அங்கே இல்லை. கர்த்ததாமே வெளிச்சமாவா, கண்ணீர் கவலை அங்கே இல்லை. கர்த்ததாமே வெளிச்சமாவார். கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். 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 அந்த நான் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நான் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவ எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவானை சந்திப்போமே. தேவ எக்காலம் தேவாதி தேவானை சந்திப்போமே. தேவ எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவானை சந்திப்போமே. தேவ எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவானை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். 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 கால சத்தம் வானில் திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால ஆமென். ஆண்டவரே, நீர் மத்திய ஆகாயத்திலே ஒரு நாள் வரும்போது ஆண்டவரே, உம்முடைய சபையாகிய மணவாட்டியாகிய எங்களை ஒரு இமை பொழுதிலே நாங்கள் மறுரூபமாகத்தக்கதாக, எங்கள் நேசரோடு சந்திக்கத்தக்கதாக, எங்கள் மத்திய ஆகாயத்தில் எங்கள் மணவாளனோடு நாங்கள் சேரத்தக்கதாக செய்ய போகிற அந்த நாள் மிக சமீபமாயிருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நாளுக்காக ஆவலோடு ஏங்கி தவிக்கிறோம். அந்த நல்ல தேவன் இந்த மாலை ஆராதனையிலே ஆண்டவரே எங்களை ஒரு விசையாய் ஆயத்தப்படுத்தும். மணவாட்டியாய் எங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேவன் எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்யும்படியாக. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் தம்முடைய சபையை போஷித்து காப்பாற்றுகிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களை போஷிப்பதற்காய், எங்களை ஆசீர்வதிப்பதற்காய், எங்களை திடப்படுத்துவதற்காய், எங்களை தைரியப்படுத்துவதற்காய் உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ரதரதன கதர சகரமன கதத ஓரி பலதுன சகடதனி அத்தர பலகடதரபோ. ஹalleluya, ஹalleluya. ஓ ரகபபல சகரபலகதரபா. மனிதர்கள் நம்மை கைவிடுவதை குறித்து
கலங்கி போகாதிருங்கள், உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக என்று சொன்ன தேவன் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்மை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டார் என்று கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓ ரிவாலதர சதரமனஹடதரபா. அல்ல உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி 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 இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரமல சகரதர பலதர 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 பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கல்வாரி மாலை மேலே காயம் பட்ட இயேசுவை பார். கல்வாரி மாலை மேலே காயம் பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றார், உன்னை கரம் விரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடிவா, நீ கண்ணீரோடு ஓடிவா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், உந்தன் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை தூரத்திடலாம். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை தூரத்திடலாம். உன்னை அழைத்தவரோ, உன்னை அழைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்திடுவார், உன்னை உள்ளங்கையில் ஏந்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை
விடமாட்டார். இரண்டு கரங்களை உயர்த்தி, இதோ உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன், இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர், நம்மை உறங்காமல் காத்து வருகிற ஒரு நல்ல தேவனுக்கு ரெண்டு கரங்களை அசைத்து அப்பாவை மகிமை செலுத்தி, ஆண்டவரே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் யார் கைவிட்டாலும் இந்த தெய்வத்தை நாங்கள் நம்புவோம் அப்பா. இந்த தெய்வத்திற்கு நாங்கள் பின் சொல்லுவோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எதுவும் உம்முடைய அன்பில் இருந்து எங்களை வேறு பிரிக்க முடியாதப்பா. உம்முடைய அன்பில் இருந்து எங்களை பிரிக்க நினைக்கிற எந்த வல்லமைகளும் சக்திகளும் இந்த உலகத்தில் எங்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கான ஒரு வல்லமையை, ஒரு அபிஷேகத்தை, ஒரு கிருபையை, ஒரு தெய்வீக பலனை, உன்னதத்தில் இருந்து வரக்கூடிய ஆவியானவருடைய பலனை இந்த மாலை வேளையிலே கர்த்தர் நமக்கு தருகிறார். எல்லா ரெண்டு கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எங்களை நிரப்புகிறவர் நீர் அல்லவா, எங்களை நடத்துகிறவர் நீர் அல்லவா. ஆண்டவரே, எங்களை தாயை போல தகப்பனை போல சுமந்து வருகிறவர் நீர் அல்லவாப்பா. எங்களை கண்ணின் மணியை போல காத்து வருகிற தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு இளைப்பாறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் கொடுக்கிற கர்த்தர், நிறைவாய் கொடுக்கிற கர்த்தர், நிறைவாய் கொடுக்கிற கர்த்தர், உம்முடைய பிள்ளைகளை நிறைவாக்குவீராக ஆண்டவரே. என் தேவனுடைய கரம் அதிசயம் செய்யட்டும், அற்புதம் செய்யட்டும். உம்முடைய நாமத்தை தொடர்ந்து எங்கள் மத்தியிலே நீர் உயர்த்தி மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் மாத்திரம் இந்த ஆராதனையிலே மகிமைப்படுவீராக. எங்களோடு பேசும், எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுமா, ஹல்லேலூயா. உடைய ஆண்டவர் நல்லவர், கர்த்தருக்கு என்று சொல்லி கொடுக்கிற நேரம் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு என்று சொல்லி நாம் உற்சாகமாய் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, பாவங்களை அறிக்கையிடு, உன் பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மாலை மேல் உள்ள பட்டணம், மாலை மேல் உள்ள பட்டணம், நீ மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன் கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை விட மாட்டார். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, படைக்கப்பட்ட காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க ஆண்டவரை நீர் எழுந்தருளும்படியாய் கர்த்தாவே எங்கள் மத்தியில் நீர் எழுந்தருளி ஒவ்வொருவரையும் நிறைவான நன்மையினால் நிரப்பி ஆசீர்வதிக்க கடந்து வாங்க. உம்முடைய கிருபைக்குள்ளே, உம்முடைய கிருபையிலே வாழ, கிருபையிலே நடக்க, கிருபையிலே ஆண்டவரே உம்முடைய கிருபைகளில் இன்னும் வளர்ந்து பெருக கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே நல்ல வார்த்தைகளை தந்து எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும்.
தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய மத்தியிலே பாசமா கொடுக்க இருக்கிறாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. மாலை வேளையிலே கடந்து வந்திருக்கிற நாம் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். யோவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தையின் நம்மோடு இடைபடும்படியாய் கண்களை மூடி ஆவியானவரே, இந்த நாளிலே எங்கள் தேசத்திலே 76வது குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற நாளிலே நாங்கள் தேசத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. கண்களை மூடி அல்லேலூயா அல்லேலூயா. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமம் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமம் அல்லவே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தானே. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தானே. பலக்கரத்தாலே தாங்கி
காரியங்களை செய்ய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறேன். நாங்கள் இந்த வேளையிலே தியானிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் பெரிய காரியங்களை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்டதான பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறதற்காக எமக்கு நன்றி. எங்களை ஆளுகை தருகிறோம், எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்திலே தருகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கரங்களை பக்கத்தில் பிடிச்சு சொல்லுங்க, வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட வெளிப்படுவதாக. வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலே தேவனாகிய கர்த்தர் யோவேல் தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அநேக காரியங்களை தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல, சீயோனிலே எக்காலங்களை ஊதுங்கள், பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவது, ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது என்று இந்த வேதத்தின் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் போது வாசிக்க முடிகிறது. தேசத்திலே தத்தளிக்க பண்ணுகிற ஒரு நாள் நெருங்கி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. தத்தளிப்பின் நாள் கடந்து வருகிறது. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நமக்கு ஒரு விசுவாசம் உண்டு. நம்மை அழைத்த தேவன் தேசத்தில் எப்படிப்பட்டதான சூழ்நிலை கடந்து வந்தாலும் நம்மை உண்மையாய் ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கர்த்தர் கைவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். தேசத்தை குறித்து இங்கே நாம் வாசித்தோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அநேக காரியங்களை கர்த்தர் தேசத்திற்கு செய்திருக்கிறார். தேசம் என்று சொல்லும்போது ஒரு சபையை குறிக்கிறது, ஒரு குடும்பத்தை குறிக்கிறது. தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் கூடி ஆராதித்து கர்த்தரை உயர்த்துகிற சூழ்நிலையெல்லாம் நாம் நோக்கி பார்க்கும்போது தேசத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. தேசத்தின் காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவன் அறியாமல் ஒன்றும் தேசத்திலே நடக்காது. நாம் ஆங்காங்கே கேள்விப்படுகிறோம், கொள்ளை நோய்களை கேள்விப்படுகிறோம், ஆங்காங்கே யுத்தங்களை கேள்விப்படுகிறோம், ஆங்காங்கே தீராத வியாதிகள், மருத்துவர்களாலே கண்டுபிடிக்க முடியாத பல வியாதிகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதையெல்லாம் தேவன் அறியாமல் ஒன்றும் தேசத்திலே நடக்காது. ஆமென். கர்த்தருடைய தீர்மானத்தின்படியே கர்த்தர் ஒவ்வொன்றும் தேசத்திலே நடப்பித்து கொண்டிருக்கிறார். தேசத்தின் சாபங்கள், தீட்டானவைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் தேசத்திலே காணப்படும் போது தேசத்திலே வருகிற அழிவிலிருந்து ஜனங்களை பாதுகாக்கப்பட வேண்டுமானால் யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது போல ஜெபத்தின் காரியங்களை தேசத்திலே இருக்கிற தேவனை அறிந்த ஜனங்கள் உணர்ந்து கர்த்தரை உண்மையாய் ஆராதிப்போம். ஆனால் கர்த்தர் தேசத்திலே சேமத்தை, நன்மையை கட்டளிடுவதற்கு போதுமானவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவனாகிய கர்த்தர் சொல்லும்போது சொல்கிறார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் சங்கீத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த சங்கீத வேத பகுதியை எடுத்து நாம் வாசிக்கும் போது சங்கீதம் 126 வாசிக்கும் போது 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்கும் போது வாசிக்கிறோம். வாசிங்க. 1, 2, 3. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆமென். இதை யார் சொல்வார்கள்? ஆண்டவராகிய தேவன். தேவனை ஆராதிக்கிற தம்முடைய ஜனங்கள், இஸ்ரவேல் வீட்டாராகிய தம்முடைய ஜனங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் கர்த்தரை ஆராதிக்க மறக்காமல் இருப்போமானால் பிரஜாதிகள் நம்மை பார்த்து சொல்வார்கள், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. சிறையிருப்பு அநேகருடைய வாழ்க்கையிலே உண்டு. ஒவ்வொன்றாய் நாம் கேட்கும்போது, விசாரிக்கும் போது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு விதமான சிறையிருப்புகள் பாதையிலே நாம் போகிறதை நாம் காண்கிறோம். ஒவ்வொரு நாளும் விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஓடும்போது எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ பள்ளத்தாக்கின் ஊடாய் கடந்து போகும்போதெல்லாம் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, தேவனாகிய கர்த்தர் இது நிமித்தம் நம்முடைய குடும்பத்திலே பெரிய காரியங்களை செய்வார் என்று. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நாம் தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள்,
கர்த்தரை உயர்த்துகிற ஜனங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஜனங்கள், எந்த தேசத்திலே தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் பெருகி இருக்கிறார்களோ கர்த்தர் அந்த தேசத்தை அழிக்காதபடி காப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. திறப்பிலே நிற்கிற அனுபவம் எந்த தேசத்திலே காணப்படுகிறதோ கர்த்தர் அந்த தேசத்தை பார்த்துதான் சொல்ல முடியும், தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு. அல்லேலூயா. எப்படிப்பட்டதான குறைவுகள் கடந்து வந்தாலும், எப்படிப்பட்டதான வேதனைகள் கடந்து வந்தாலும் எந்த தேசத்தினாலே மகிழ முடியும், எந்த தேசத்தினாலே சந்தோஷமாய் தன்னுடைய காரியங்களை நடத்த முடியும், கர்த்தரை உண்மையாய் ஆராதித்து உயர்த்துகிற அந்த தேசத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். இங்கே வேத பகுதியிலே வாசிக்கும் போது வாசித்தோம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். எத்தனையோ பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். எத்தனையோ நன்மைகள், அவைகள் வார்த்தையினாலே சொல்ல முடியாது. நம்முடைய இருதயத்திலிருந்து வரும்போது கர்த்தர் அந்த காரியங்கள் எல்லாம் நினைவுபடுத்தும் போது நாம் தேவனுக்கு முன்பாக களிகூர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர் போகட்டும். கர்த்தர் தேசத்திலே எப்படிப்பட்டதான நன்மைகளை தருகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சங்கீதம் 85:12 வசனத்திலே வாசிக்கும் போது வாசிக்கிறோம். சங்கீதம் 85:12, கர்த்தர் நன்மையானதை தருவார், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். தேவன் எந்த தேசத்திற்கு நன்மையை தருகிறாரோ, எந்த தேசத்திலே கர்த்தர் நன்மையான ஆசீர்வாதங்களை பொழிந்தருள்கிறாரோ அந்த தேசம் தன் பலனை அதின் காலத்திலே தரும். ஆமென். தேவனே அந்த காரியத்தை ஏற்படுத்துகிறவராயிருக்கிறார். கர்த்தர் நன்மையானதை தருவார். தேசத்தின் பலனை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ காரியங்களிலே தேசத்திலே பலன்கள் கிடைக்காமல் போகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய கையின் கிரியைகள், நாம் உழைக்கிற அந்த காரியங்களிலே சில பலன்கள் கடந்து வராமல் காணப்படுகிறதை நாம் பார்க்கும்போது நம்மை அறியாமலே சில வேதனைகள், கலக்கங்கள் கடந்து வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் வசனம் சொல்கிறது கர்த்தர் நன்மையானதை தருகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அதான் யாக்கோபு 1:17 நாம் வாசிக்கும் போது நன்றாய் தெரிந்த ஒரு வேத பகுதி, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி. அல்லேலூயா. அது எப்படிப்பட்டதான ராஜ்யங்களோ, அது எப்படிப்பட்டதான ராஜாக்கள் ஆளுகை செய்தாலும் பரத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் அருளவிட்டால் தேசமும் சுதந்திரிக்க முடியாது, ஜனங்களும் சுதந்திரிக்க முடியாது. ஆமென். கர்த்தரே ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். வசனம் சொல்லும்போது சங்கீதம் 67:6-7 வசனங்களை வாசிக்கும் போது அங்க வாசிங்க. சங்கீதம் 67:6-7, பூமி தன் பலனை தரும், பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே, தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். ஆமென். தேவனுடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எல்லாம் அறிந்த ஒரு காரியம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆமென். பூமி தன் பலனை தரும். ஆமென். எந்த சூழ்நிலையும் பூமி தர வேண்டிய பலன்களை தரும். ஏனென்றால் கர்த்தர் ஏற்ற காலத்திலே, ஏற்ற நேரத்திலே பூமியிலே மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். லேவியராகமம் 26:4 வாசிக்கும் போது அங்கே வாசிக்கிறோம். லேவியராகமம் 26:4 வாசிக்கிறோம். வாசிங்க. 26:4. ஆமென். லேவியராகமம், தேசத்தில் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்யும்படிக்கு பூமி தன் பலனையும், பூமி தன் பலனையும், வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். பூமி தன் பலனை தரும். பூமி எப்பொழுது தன் பலனை தரும்? ஏற்ற காலத்திலே கர்த்தர் மழையை பொழிந்தருளினால் மாத்திரமே பலனை தரும். ஆமென். ஏற்ற காலம் ஒன்று உண்டு, குறிக்கப்பட்ட நேரம் ஒன்று உண்டு. பூமியின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, பூமியின் நன்மைகளை சுதந்திரிக்க வசனம் வாசித்தோம். பூமி தன் பலனை தரும். கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். பூமி தன் பலனை தரும். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தேவன் ஆசீர்வதிப்பார். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்க வேண்டும். அல்லேலூயா.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எந்த தேசத்தில் இருக்கிறதோ, எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ, கர்த்தர் அங்கே நிறைவான ஆசீர்வாதங்களை கர்த்தர் பொழிந்தருள வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஏற்ற காலத்திலே மழை பெய்யும், ஏற்ற காலத்திலே கர்த்தர் கைகூடி வர வேண்டிய நன்மைகளை நமக்கு பொழிந்தருளுவதற்கு வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். அந்த ஏற்ற காலம் வரும் வரைக்கும், அந்த நன்மைகளை நாம் கருத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு முன்பாக பயந்திருக்க வேண்டும். பூமி கர்த்தர் தண்ணீர் பாய்ச்சுகிறார். ஒவ்வொரு நாளும் தேவ நதியாகிய ஆசீர்வாதத்தை பூமியின் மேலே வருஷிக்க பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அந்தந்த காலத்திலே கொடுக்கிற கனிகள் உண்டு. ஏற்ற காலங்களிலே, ஏற்ற நேரங்களிலே கனிகளை கொடுக்கிற கனிமரங்கள் உண்டு. அதை போல கர்த்தர் பூமியின் பலன்களை நாம் சுதந்தரித்து கொள்ள, நாம் பெற்றுக்கொள்ள ஏற்ற காலத்திலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை தந்தருள வேணுமானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய தேசத்தில் காணப்படும் போது தேவனே ஆசீர்வாதங்களை தந்தருளுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்கள், மேன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சுதந்தரிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். தேசத்தின் ஜனங்கள் அழிவிலிருந்து பாதுகாத்து கொள்ளப்பட, தேசத்தில் உள்ள ஜனங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை சுதந்தரித்துக் கொள்ள, ஏற்ற காலத்திலே ரட்சிப்பின் ஊற்று தேசத்திலே பிரவாகித்து கடந்து வர வேண்டுமானால் எப்படி ஆவிக்குரிய மழை கர்த்தர் நம்மேலே வருஷிக்க பண்ணியிருக்கிறாரோ அதை போல உங்கள் நிமித்தம் கர்த்தர் தேசத்திலே ரட்சிப்பின் மழையை வருஷிக்க பண்ண வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உலக ரீதியான பெரிய ஆசீர்வாதங்களை பெற்று வைத்திருந்தாலும் ஆவிக்குரிய சில நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இழந்து போவது நிமித்தம் தேசத்திலே ஆங்காங்கே ஏற்படுகிற சம்பவங்கள் எல்லாம் நாம் கேள்விப்படும் போது தேசம் மகிழ்ந்து களி கூற முடியாது. ஆமென். சில சூழ்நிலை நாம் பார்த்து கொண்டிருக்கும் போது, தேசத்திலே சில காரியங்கள் நடக்கும் போது, சண்டைகள், யுத்தங்கள், வெள்ளை நோய்கள் கடந்து வரும்போது நம்மால் பார்த்து கொள்ள முடியும். அங்கே தேசத்திலே அழுகுரலும் கூக்குரலும் புலம்பலும் ஆங்காங்கே கேட்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம். அப்படி அல்ல. தேசத்தின் பூமியின் எல்லைகள் எல்லாம் கர்த்தருக்கு பயந்திருக்குமானால், தேவனை அறிகிற அறிவிலே வழி நடத்தப்படுமானால் நிச்சயம் கர்த்தர் தேசத்தை மகிழ்ந்து களிகூற பண்ண வல்லமை உள்ள தேவன். ஆமென். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் போது சொல்கிறார். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வாசிங்க. யாத்திராகமம் 1:7. இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. ஆமென். இது எதை குறிக்கிறது? தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள், தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்கள், ரட்சிப்பை பெற்ற ஜனங்கள், அது எகிப்து என்ற தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த இடத்திலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பலூகி பெருகினார்கள். தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. வசனம் இப்படி சொல்லவில்லை, எகிப்தியர்களால் தேசம் நிறைந்திருந்தது என்று சொல்லவில்லை. வசனம் சொல்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களால் தேசம் நிரம்பி இருந்தது. ஆமே. நாம சொல்ல வேண்டும், நாம் வசிக்கிற இடத்திலே, நாம் வாழுகிற அந்த பெருக்களிலே, அந்த பட்டணத்திலே சொல்ல வேண்டும், ஆண்டவரே தேசம் எங்களால், எங்களை கொண்டு ஒரு கூட்ட இஸ்ரவேலரா நிறைந்திருக்க வேண்டும் என்று நாம் சொல்லும் போது நிச்சயம் கர்த்தர் நீங்க இருக்கிற இடத்தை மகிழ்ந்து களிகூற பண்ணுகிற ஒரு பட்டணமாய் மாற்றுவார் என்பதற்கு சந்தேகமில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பல வருடங்கள் நாம் அந்த இடத்திலே வசித்திருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எப்படியாகிலும் நாம் அங்கே இருக்கிறது நிமித்தம், அது எகிப்தா இருந்தாலும், அது பாபிலோனா இருந்தாலும், அது சிறைபிடிக்கப்பட்ட தேசமா இருந்தாலும், விடுதலை இல்லாமல் பல போராட்டத்தின் மத்தியிலே போகிற தேசமா இருந்தாலும் கர்த்தர் ஒருவர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் இஸ்ரவேலர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் கர்த்தர் அவர்களை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எந்த அளவுக்கு தேவ ஜனங்களை, இஸ்ரவேல் கூட்டத்தாரை, கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களை எப்படிப்பட்டதான பார்வோனின் கிரியைகள் கடந்து வந்து அவர்களை அடிமைப்படுத்தினாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நம்மாலே தேசம் முழுவதும் நிரம்பி இருக்கும். ஆமென். அல்லேலூயா. தேவ ஜனங்களால்
ஜனங்களாலே தேசம் நிரம்பி இருக்கும். எத்தனையோ தேசங்கள், எத்தனையோ பட்டணங்கள் கர்த்தரால் நிரம்பி இருக்கிற, தேவ ஜனங்களால் நிரம்பி இருக்கிற பட்டணங்கள் உண்டு. அங்கே இருக்கிற சமாதானங்கள், சந்தோஷம், பொருளாதாரத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் பார்க்கும்போது அது பெருகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதை போல கர்த்தர் நம்மை எங்கே வைத்திருந்தாலும் நம் நிமித்தம் கர்த்தர் அந்த இடத்தை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேசம் முழுவதும் அவர்களால் நிரம்பி இருந்தது. தேசமே மகிழ்ந்து களிக்கூறு என்று சொல்கிற தேவன், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் எங்கே நிரம்பி இருக்கிறார்களோ, எங்கே வாழ்ந்திருக்கிறார்களோ, அவர்கள் நிமித்தம் கர்த்தர் அந்த தேசத்தை அழிக்காதபடி பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் நிமித்தம் தேசத்தை கர்த்தர் பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். அவர்கள் நிமித்தம் தேசத்தை கொள்ளை நோயிலிருந்து, வாதையிலிருந்து கர்த்தர் பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். தாவீது எப்போது அந்த வாதைகளாலே வாதிக்கப்பட்ட அந்த ஜனங்களுக்காக தேவ சமூகத்திலே போராடி ஜெபித்தாரோ, தாவீதின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அந்த பட்டணத்தில் இருந்த வாதையை நிறுத்தினார் என்று நாம் என்னாகமத்திலே வாசிக்கிறோம். அதை போல நாம் எங்கே இருந்தாலும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் அந்த தேசத்திலே வாதையினாலே வாதித்தாலும் கர்த்தர் அந்த இடத்திலே அற்புதங்களை செய்து உங்கள் நிமித்தம் கர்த்தர் ரட்சிப்பை அந்த இடத்திலே விளங்க பண்ணுவதற்கு வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. தேசம் நல்ல தேசம்தான். தேசத்தை கர்த்தர் விசாரிக்கிறவர் தான். தேசத்தை சுதந்தரிக்க செய்கிற தேவன் தான். அதே நேரத்திலே ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்கு ஒப்பான ஜனம் இந்த தேசத்திலே வேறு யாருமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு ஒப்பான ஜனங்கள் யார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சிறையிருப்பின் தேசத்திலிருந்து கர்த்தர் ஜனங்களை ரட்சித்து கொண்டு வந்தார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதிலே 9-10 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது. வாசிங்க. எரேமியா 30:9-10. ஆமென். தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் நான் தங்களுக்கு எழுப்ப போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையுமே சேவிப்பார்கள். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. அல்லேலூயா. நான் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்தில் இராதபடிக்கு ரட்சிப்பேன். அல்லேலூயா. சிறையிருப்பில் இருக்கிற தேசத்தில் இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கிறவதான் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் கோத்திரத்திற்கொன்றும் வம்சத்திற்கொன்றும் கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? தேவனாகிய கர்த்தர் எப்படி நம்மை பாவத்தின் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் ரட்சித்தாரோ அதை போல ஒரு கூட்ட ஜனங்களை ரட்சிப்பதற்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். இங்கே வசனம் சொல்லும் போது சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தரையும் தாங்கள் எழுப்ப போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையுமே சேவிப்பார்கள். அது எப்படிப்பட்ட ராஜ்யங்களை சேவித்தாலும், அது எப்படிப்பட்ட ராஜாக்களை சேவித்தாலும் ரட்சிக்கிறவர் கர்த்தர். ஆமென். ரட்சிப்பை உண்டாக்குகிறவர் கர்த்தர். அது எப்படிப்பட்டதான ராஜ்யங்கள் எழும்பினாலும், அது எப்படிப்பட்ட ராஜாக்கள் எழும்பினாலும் வசனம் சொல்லப்படும் போது சொல்லுகிறது, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை சிறையிருப்பின் தேசத்திலிருந்தும் உன்னை ரட்சிப்பேன். அல்லேலூயா. தேசம் மகிழ்ந்து களிகூரும் எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை உண்மையாய் அறிந்து கொள்ளும் போதுதான் தேசத்திலே கர்த்தர் மகிழ்ச்சியையும் களிகூறுதலையும் உண்டாக்க வல்லமை உள்ள தேவன். ஆமென். ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உடுத்துவிப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ரட்சிப்பின் சால்வை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உடுத்துவித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த தேசத்திலே சிறையிருப்புகள் வரலாம். அந்த தேசத்திலே பாவத்தின் கிரியைகள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். சில சஞ்சலங்கள், போராட்டங்கள் அந்த தேசத்திலே கடந்து வந்தாலோ நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. பயப்படாதே, திகையாதே என்று நம்முடைய வலது கரத்தை பிடித்து நடத்துகிற ஒரு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட உண்டு என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா.
அது எப்படிப்பட்ட சிறையிருப்பா இருந்தாலும் கர்த்தர் அந்த தேசத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு போதுமானவர். நம்மை மாத்திரமல்ல, நம்மை கொண்டு ஒரு கூட்ட ஆத்துமாக்களை கர்த்தர் விடுவிப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கலங்காதே, திகையாதே. அநேக சிறையிருப்பின் வழியாய் நாம் போகலாம், அநேக பாதைகளின் வழியாய் நாம் போகலாம். தேவனுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்று எழும்பும் போதெல்லாம் அங்கே தாவீதுக்கு ஆண்டவர் சொல்றார், நான் தங்களுக்கு எழுப்ப போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் சேவிப்பார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் தாவீதையும் சேவிப்பார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது? தாவீதை ஆண்டவர் சொல்லும்போது அவனை சகல உபத்திரவத்தின் குகையிலிருந்து நான் அவனை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான உபத்திரவத்தின் குகையிலிருந்து தாவீதை தெரிந்து கொண்ட தேவன் அவனுடைய வழிகளெல்லாம் பார்த்து ஜனங்கள் சேவித்தாலும் நான் அவர்களோடு கூட இருப்பேன், இருந்தாலும் பயப்படாமல் கலங்காமல் தன்னுடைய பாதைகளை கடந்து வருகிறவர்களை கர்த்தர் சந்ததி சந்ததியாய் கைவிடாமல் நடத்துவதற்கு போதுமானவர். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அது எப்படிப்பட்டதான சிறையிருப்பின் அனுபவத்தூடாய் கடந்து சென்றாலும் கர்த்தர் நம்மை விடுவித்து பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் புதிய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது அநேக தேசத்தின் நன்மைகளின் ஆசீர்வாதங்களை பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே நாம் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். காலேப் கடந்து செல்லும் போது காலேப்பை கர்த்தர் அந்த இடத்திலே வழி நடத்தின போது அவனை சூழ்ந்திருந்த ஜனங்கள் அது நல்ல தேசமில்லை என்று சொன்னார்கள். ஆனால் காலேப் கடந்து சென்று பார்த்தபோது அவனுடைய கண்கள் அதை நல்ல தேசமாய் பார்த்தது. அல்லேலூயா. பக்கத்தில் கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, இருக்கிற இடத்தை கர்த்தர் நல்ல தேசமாய் மாற்றுவதற்கு வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. போராட்டத்தை கண்டு, பிரச்சனையை கண்டு, கண்ணீரை கண்டு, அவமானத்தை கண்டு ஓட வேண்டும் என்று நினைக்காதீர்கள். இருக்கிற ஸ்தானத்திலே கர்த்தர் அதை நல்ல தேசமாய் மாற பண்ணுவார். சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு அது பெரிய ராட்சதர்கள் இருக்கிற தேசமாய் காணப்படும். ஆனால் உண்மையாய் தேவனை தொழுது கொள்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் அதை நல்ல தேசமாய் சுதந்தரிக்கிற தேசமாய் மாற பண்ணுவதற்கு வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னாகமம் 32:22 வாசிக்கும் போது வாசிக்கிறோம். 32:22 வசனத்தை வாசிங்க. ஆமென். அத்தேசம் கர்த்தருக்கு முன்பாக வசப்படுத்தப்பட்ட பின்பு, அத்தேசம் கர்த்தருக்கு முன்பாக வசப்படுத்தப்பட்ட பின்பு நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் குற்றம் இல்லாதிருப்பீர்கள். நீங்கள் திரும்பி வரும்போது கர்த்தருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் குற்றமில்லாதிருப்பீர்கள். அதற்கு பின்பு இந்த தேசம் கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கு சுதந்திரமாகும். இந்த தேசம் கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கு சுதந்திரமாகும். இது எந்த கோத்திரத்திற்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்பதை இந்த அதிகாரத்திலே வாசிக்கும் போது நாம் தெரிந்து கொள்ள முடியும். தேவனாகிய கர்த்தர் மோசையை தம்முடைய சமூகத்திலே கடந்து வர பண்ணின பின்பு 20வது வசனத்திலே வாசிக்கும் போது வாசிக்கிறோம், நீங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்து கர்த்தருடைய சமூகத்திலே யுத்த சன்னதராகி கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை தம்முடைய முகத்தினின்று துரத்தி விடும் அளவும் நீங்கள் யாவரும் அவருடைய சமூகத்தில் யுத்த சந்தனார் யோர்தானை கடந்து போவீர்களே யானால். அல்லேலூயா. அப்ப சுற்றி இருக்கிறவர்களுக்கு யோர்தான் எப்படிப்பட்டதா இருந்தது? அதை சுதந்தரிக்க முடியாத ஒரு இடமாய் காணப்பட்டது. ஆனால் மோசையை வழி நடத்தின தேவன் ஜீவனுள்ள தேவனாயிருந்தார். அல்லேலூயா. அந்த தேவன் தான் சொன்னார், இந்த தேசத்தை சுதந்தரிப்பீர்கள். ஆமென். இந்த தேசத்தை சுதந்தரிப்பீர்கள். யோர்தானை கடக்க பண்ணின தேவன் தேசத்தையும் சுதந்தரிக்க பண்ண செய்ய வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அது எப்படிப்பட்டதான பாடுகளோடாய் கர்த்தர் உங்களை நடக்க பண்ணினாலும் அதை கடக்க பண்ணின பின்பு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நல்ல தேசத்தை சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கடக்க பண்ணின தேவன், யோர்தானை கடக்க பண்ணின தேவன், யோர்தானை பின்னிட்டு போக பண்ணின தேவன். கர்த்தர் எந்த நோக்கத்தோடு கர்த்தர் இந்த பாதையை அனுமதித்தாரோ, எந்த நோக்கத்தோடு இந்த வேதனையினுடைய வாழ்க்கையில அனுமதித்தாரோ
இந்த பாதைக்கு பின்பு கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிற அந்த நன்மை, கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் நான் எதிர்பார்ப்பதை காட்டிலும், நான் நினைப்பதை காட்டிலும் கர்த்தருக்கு முன்பாக நீங்களும் உங்கள் குடும்பமும் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய், மாசற்றவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், கரைதரையற்றவர்களாய் நாம் நிற்போம். ஆனால் அதை கர்த்தருடைய கரத்திலே இந்த வருடத்திலே சுதந்தரிக்க பண்ணுவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் இது நிமித்தமுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். பிற ஜாதிகள் கண்டு அதிசயத்தக்கதாக, உறவினர்கள் கண்டு அதிசயத்தக்கதாக கர்த்தரே அந்த காரியத்தினுடைய வாழ்க்கையில நடப்பிப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட யுத்த சந்தனங்கள் கடந்து வந்தாலும், அது எப்படிப்பட்டதான வேதனைகளுடைய வாழ்க்கையில சவாலாக நின்றாலும் கர்த்தர் மாத்திரம் நமக்கு முன்னிற்பாரானால், கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் மாத்திரம், தேவன் மாத்திரம் உங்களுக்கு முன்னிற்பாரானால் கர்த்தரே அந்த தேசத்தை சுதந்தரிப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. மோசேக்கு கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தாலும் மோசேயினாலே சுதந்தரிக்க முடியவில்லை. அவனுக்கு பின் ஏற்படுத்தப்பட்ட தேவதாச நிமித்தம் கர்த்தர் அந்த தேசத்தை ஜனங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். அல்லேலூயா. தேசம் சுதந்திரமாகும். ஆமென். சொல்லுங்க இப்ப கரங்களை பிடிச்சு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் அந்த யோர்தானை கடக்க பண்ணி, அந்த பாடுகளை கடக்க பண்ணி, அந்த வியாதியின் கூறுகளை கடக்க பண்ணி கர்த்தர் உனக்காய் வைத்திருக்கிற அந்த நன்மையை, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க பண்ணுவதற்கு போதுமானவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென், 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 ஆமென். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்க போகிறோம். இது நிமித்தம் கர்த்தருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்தார், என் குடும்பத்திலே பெரிய காரியங்களை செய்தார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்தார். நாம் ஒன்று நினைத்திருப்போம், இது என்னால் முடியாது, என்னால் சாத்தியமில்லை, இந்த காரியத்திலே என்னால் எந்த காரியத்தை முடிவு எடுத்தாலும் இதற்கு பின்பாய் பல போராட்டங்கள், வேதனை ஊடாய் நான் கடந்து செல்கிறேனே, கர்த்தர் மாத்திரம் அதற்கு முன்னிற்பார். ஆனால் தடைகள் எல்லாம் மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி உனக்கு முன்பாக தூதர்களை ஆயத்தப்படுத்தி கர்த்தரே சுதந்திரமாக்கிக் கொள்வதற்கு வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி அசைத்து, இதிலும் பெரிதானவைகளை நாங்கள் பார்க்க போகிறோம், இதிலும் பெரிதானவர்களை நாங்கள் பார்க்க போகிறோம். பார்க்கிற பிரச்சனைகளே அல்ல, பார்க்கிற வியாதிகளே அல்ல, பார்க்கிற அவமானங்களே அல்ல, எங்களை சுற்றி நெருங்கி இருக்கிற சில பாவங்களே அல்ல, இவள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவரும் விசுவாசத்தை முடிக்க போகிறவருமாகிய அந்த இயேசு கிறிஸ்துவை, அந்த சிலுவை நாயகரை எங்களுக்கு முன்பாய் வைத்து ஆண்டவரே எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த லக்கை அடையும் மட்டும் பொறுமையோடு அந்த தேசத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க எங்களுக்கு பலன் தருவீராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக மோசே அதை தான் ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக எந்த தேசம் பயந்திருக்கிறதோ, எந்த தேசம் தன்னுடைய வழிகளே தேவனுக்கு முன்பாக காணப்படுகிறதோ, கர்த்தர் அந்த தேசத்தை சுதந்திரத்தின் ஆசீர்வாதத்தினாலே நிறைவாக்க வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. தேசம் நல்ல தேசம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது. வாசிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7, 8, 9. உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையையும் வார்கோதுமையையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். அல்லேலூயா. இந்த வேத பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது தேசத்தின் ஆசீர்வாதங்களை ஒன்றன் பின் ஒன்றாய் ஆண்டவராகிய தேவன் ஜனங்களுக்கு
தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது வசனத்திலே வாசிங்க. நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்த மட்டும் தாயின் கருவில் நம்மை வேறு விரித்த தேவன் அந்த நாள் முதல் இந்த நாள் மட்டும் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நாம் நினைவு கூறுவோமானால் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற தேசத்திலே அதின் காலத்திலே ஏற்ற காலத்திலே தந்தருள வேண்டிய பலன்களை நிச்சயம் தந்தருளுவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மட்டும் கர்த்தர் நான் இருந்த தேசத்திலே எனக்கு பலன்களை தந்திருக்கிறார் என்று சொல்கிறவர்கள் 2 கரங்களை உயர்த்தி அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்த மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அந்த 40 வருஷம் வனாந்தரமான பாதை தான். அந்த 40 வருஷம் அவர்களால் திரும்பி கூட பார்க்க முடியாத பாதை தான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்கிறார், உங்களை சோதித்து உடைய இருதயங்களை சோதித்து நம்முடைய இருதயங்களை சோதித்து பரீட்சை பார்க்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த சோதனையின் வழியிலே கர்த்தர் நல்லவர் என்று யாரால் சொல்ல முடிகிறதோ அவர்களால் மாத்திரமே இந்த நல்ல தேசத்தின் ஆசீர்வாதத்தை சம்பூரணமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சம்பூரணமாய் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் ஒரு தேசத்திலே உங்களை நாட்டி இருப்பார். ஆனால் கர்த்தர் சபையாகிய தேசத்திலே உங்களை நிலைநாட்டி வைத்திருப்பார். ஆனால் அந்த தேசத்தின் நன்மைகளை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பெருக பண்ணுகிற தேவன் மாத்திரமல்ல, பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை பலுகி பெருக பண்ணினது மாத்திரமல்ல, பிதாக்களின் ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் அவர்களை வழி நடத்துவதற்கும் போதுமானவராயிருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு பின் வருகிற சந்ததி சொல்ல வேண்டும், எங்கள் பிதாக்கள் ஆராதித்த அதே தேவனை நாங்கள் ஆராதிக்கிறபடினாலே கர்த்தர் எங்களுடைய நல்ல தேசத்திலே தர வேண்டிய நன்மைகளை ஒன்றன் பின் கர்த்தர் எங்களை சுதந்தரிக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேசம் எப்படிப்பட்டது என்பதை நாம் வாசித்தோம். எல்லாரும் வாசித்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த தேசம் எப்படிப்பட்டது? கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அந்த தேசம் மலைகளிலிருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் உள்ள நல்ல ஆசீர்வாதங்களை தருகிற தேசம். ஹல்லேலூயா. மலைகளின் ஆசீர்வாதம், ஊற்றுகளிலிருந்து புறப்பட்டு வருகிற ஆசீர்வாதம், களஞ்சியத்தின் ஆசீர்வாதங்கள், எண்ணெயும் மாவும் குறையாதிருக்கிற ஆசீர்வாதம், ஒரு குறைவில்லாமல் நடத்துகிற ஆசீர்வாதம், எடுக்க குறையாமல் வருகிற ஆசீர்வாதம், புசித்து திருப்தி அடைந்திருக்கையில். ஹல்லேலூயா. இந்த காலங்களிலே நாம் பார்க்கும்போது, ஆராய்ந்து பார்க்கும்போது அநேகருடைய வாழ்க்கையில வருகிற வேதனைகள், வியாதிகள், பலவீனங்கள், புசிக்க முடியாத சூழ்நிலையில் காணப்பட்டாலும் கர்த்தரை ஆராதிப்பதிலே உண்மையும் உத்தமமாய் இருக்கும்போது கர்த்தர் அந்த நல்ல தேசத்திலே நம்மை பாதுகாத்து வழி நடத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதனைகள் பெருகி கொண்டிருக்கிற காலங்கள், அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்று பிரசங்கி சொன்னது போல இந்த நாட்களிலே அநேக வேதனைகளும் வியாதிகளும் பெருகி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தேவ ஜனங்களாகிய நீங்களும் நானும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை சோதிக்கிற தேவன் தான். கர்த்தர் நம்மை பரீட்சை பார்க்கிற தேவன் தான். அந்த சோதனையிலிருந்து தப்புவித்துக் கொள்ள கர்த்தர் வழியையும் போக்கையும் நமக்கு உண்டாக்குவதற்கு போதுமான தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சோதனையிலே கர்த்தர் உன்னை விட்டு விடுகிற தேவன் அல்ல. அந்த சோதனையில் உன்னை மடிந்து போவதற்கல்ல கர்த்தர் அந்த சோதனையை வாழ்க்கையிலே அனுமதிப்பது. தேவன் அனுமதியாமல் ஒரு சோதனையும் வேதனையும் தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே வராது. ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல சில சோதனையின் பாதைகள் கடந்து வந்தாலும் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இத்தனை சோதனைகளை, இத்தனை பாடுகளை கர்த்தர் கடக்க பண்ணினாரே. இந்த 40 வருட இந்த வனாந்தர பாதையிலே, இந்த 60 வருட வனாந்தர பாதையிலே, இந்த 25 வருட வனாந்தர பாதையிலே, இந்த 30 வருட வனாந்தர பாதையிலே, 50 வருட வனாந்தர பாதையிலே வாழ்க்கையிலே அநேக காரியங்களை கர்த்தர் கடக்க பண்ணினாரே. எதற்காக? நல்ல தேசத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார். அதை நான் நிச்சயம் பெற்றுக்கொள்வேன் என்ற அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் நம்முடைய தேசம் மகிழ்ந்து களிகூற கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? எதை குறித்து தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் கெஞ்சி பிரார்த்தித்து மன்றாடி கொண்டிருக்கிறீர்கள்? ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்மை சோதிக்கிற தேவன் தான். அதே நேரம் அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நாம் நினைவு கூறுவோமானால் கர்த்தர் நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணி இருக்கிறார். அந்த தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களினாலே நம்மை நிரம்பி வழிய பண்ணுவதற்கு கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். சவுல் எல்லா சூழ்நிலையிலும் சொல்லுகிற காரியம், கர்த்தர் என்றைக்கு சவுலை பவுலாய் மாற்றினாரோ அவருடைய வாழ்க்கையிலே அநேக உபத்திரவங்கள் வேதனைகள் கடந்து வந்த போதும் கர்த்தருக்காக நிற்பதிலே ஒரு நாளும் சோர்ந்து போகவில்லை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவருக்காக ஒரு சிறிய இந்த நாற்காலி எடுத்து வைத்தாலோ கர்த்தர் அதனுடைய ஆசீர்வாதத்தை பரலோகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவாலயத்திலே கர்த்தர் எந்தெந்த ஊழியத்திலே உங்களை நெருக்க பண்ணி இருக்கிறாரோ, அது எப்படிப்பட்டதான போராட்டம் பிரச்சனை உன் குடும்பத்திலே கடந்து வந்தாலும் கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலே ஆமென். ஆண்டவர் அந்த ஜனங்களை வனாந்திரத்திலே நடத்தினாலும் எங்கெங்கெல்லாம் கடந்து சென்றாரோ கர்த்தர் அங்கே கூடாரங்களை போட்டு கர்த்தரை ஆராதிக்கிறதை மாத்திரம் அந்த ஜனங்கள் விட்டுவிடவில்லை. ஹல்லேலூயா. தேவன் எந்த இடத்திலெல்லாம் ஆராதிக்க அவர்களை அனுமதித்தாரோ கர்த்தரை முழுமனதாய் ஆவியோடு உண்மையோடும் அந்த ஜனங்கள் ஆராதித்தார்கள். வனாந்திரம் தானே, எங்களுக்கு புசிப்பதற்கு ஒன்றுமில்லையே, எங்களுக்கு உடுப்பதற்கு ஒன்றுமில்லையே என்று தேவனை பார்த்து முறுமுறுத்தாலும் பரீட்சை பண்ணினாலும் கர்த்தர் அவருடைய இருதயங்களை பார்த்து அந்த வனாந்திரத்தை கடக்க பண்ணுவதற்கு போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வேளையிலே உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை தேவனாகிய கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அநேக வழியின் ஓடாய் நாம் கடந்து போனாலும் விசுவாசத்தை துவக்கின தேவர் முடிவு பரியந்தம் அந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாரானால் அந்த நல்ல தேசத்திலே உங்களை கர்த்தர் முன்பையாய் புசித்து திருப்தி அடைய செய்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற ஒரு நாளுக்குள்ளே கர்த்தரை நடத்துவதற்கு வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஸ்தோத்தரித்து பாருங்க. குறைவு வரும்போதும் வேதனைகள் வரும்போதும் கர்த்தரை முழு உள்ளத்தோடு ஸ்தோத்தரித்து ஆராதித்து பாருங்க. தானாய் கர்த்தர் அந்த தடைகளை உடைப்பார். தானாய் கர்த்தர் அந்த வேதனையின் கூறுகளை கர்த்தர் மாற்றி போடுவார். ஏன்? ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் அவருடைய சமூகத்திலே கடந்து வரும்போது கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய கண்ணீரை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவர். துயரத்திற்கு பதிலாய் சிங்காரத்தையோ சாம்பலுக்கு பதிலாய் துதியின் உடையும் உடைத்துகிற தேவன் உங்களோடு இருப்பாரானால் அந்த தேவன் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஹல்லேலூயா. நல்ல தேசத்திலே கர்த்தர் சுதந்தரிக்க பண்ணுகிறார். தேசத்தை கர்த்தர் விசாரிக்கிறவராயிருக்கிறார். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கும் போது வாசிக்கிறோம். முதலாவது வாசித்தோம், தேசத்தை சுதந்தரிக்க செய்வார். நல்ல தேசத்திலே கர்த்தரை உயர்த்துகிற ஆராதிக்கிற அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் கொண்டு போவார். அடுத்தது வாசிங்க, உபாகமம் 11:12. நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ, நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. நம்ம எந்த தேசத்தில் இருக்கிறோம்? கர்த்தர் விசாரிக்கிற தேசத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, வருஷத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த வருஷம் ஆரம்பித்த இந்த நாள் மட்டும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே, உங்கள் பிள்ளையின் மேலே நோக்கமாயிருக்கிறது. 2 கரங்களை அசைத்து சொல்லுங்க, இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் ஆண்டவருடைய கண்கள் எங்கள் மேலே நோக்கமாயிருக்கட்டும். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் எங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறீர். கர்த்தர் எங்களை விசாரித்து எங்களுடைய வேதனைகள் எல்லாம் அறிந்த அந்த காரியத்திலிருந்து கர்த்தருடைய விடுதலையின் கரம் இறங்குமானால் அற்புதங்கள் அடையாளங்கள் அதிலே நிச்சயம் நடக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட விசாரிக்கிற தேசமாய் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறபடினாலே எல்லா சூழ்நிலையும் நம்மால் சொல்ல முடியும், கர்த்தர் எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா.
சொல்றீங்களா? கர்த்தர் எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். ஆமென். தேவனை ஸ்தோத்தரித்து ஸ்தோத்தரித்து ஆவியிலே மகிழ்ந்து களிகூர்ந்து பாருங்க. பவுல் சொல்லும்போது சொல்கிறாரே, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. தேசத்தை சுதந்தரிக்க செய்வார். தேசத்தை கர்த்தர் நல்ல தேசமாய் மாற்றுவார். கர்த்தர் விசாரிக்கிற தேசமாய் கர்த்தர் நம்முடைய தேசத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். யோசேப்பை குறித்து சொல்கிறது ஒரு வேத பகுதியை வாசிப்போம். உபாகமம் 33:13 வாசிக்கிறோம். உபாகமம் 33:13 வாசிங்க. யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்திலுள்ள நீரூற்றுகளிலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்றாய் யார் நிமித்தம் கர்த்தர் கொடுக்கிறார்? யோசேப்பின் நிமித்தம். ஆமென். யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதித்தாரா இல்லையா? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. உங்கள் நிமித்தம் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. யோசேப்பின் நிமித்தம் தேவன் தேசத்தை ஆசீர்வதித்தார். வானத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் எப்படி ஆண்டவர் யோசேப்பின் நிமித்தம் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டதோ, குடும்பத்திலே தேவனுக்காக நிற்கிற தம்முடைய ஜனங்கள் நிமித்தம் கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லா நன்மைகளும் கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு தேவை ஒன்றே ஒன்று, கர்த்தர் எங்கள் நிமித்தம் எங்கள் குடும்பத்தையும் எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களையும் ஆசீர்வதிப்பார் என்ற அந்த அசையாத நம்பிக்கை விசுவாசம் யாருடைய வாழ்க்கையில இருக்கிறதோ, யோசேப்பை குழியிலே தள்ளின போதும் அங்கேயும் கர்த்தர் அவரோடு கூட துணையாயிருந்தார். அல்லேலூயா. பலராலே வெறுக்கப்பட்ட போதும், பலராலே அவமானமாய் எண்ணப்பட்ட போதும், குழிகளிலே தள்ளப்பட்ட போதும், பார்வோனுடைய வீட்டிலே அவன் வெறுக்கப்பட்ட போதும் அவனோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று எல்லா வேத பகுதிகளும் சொல்லுகிறது. இது எதை குறிக்கிறது? கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அவன் தேசத்தை ஆசீர்வதிக்க போதுமானவராயிருந்தார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்ல போறோம், எங்கள் நிமித்தம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்ல தேசத்திலே நம்மை சுதந்தரிக்க பண்ணுகிற தேவன், நல்ல தேசத்தை நமக்கு தருகிற தேவன். கர்த்தர் நம்முடைய தேசத்தை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ரட்சிப்பின் கதவு எங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி இருக்கிறார்களோ, தேவனாகிய கர்த்தர் அந்த ஜனங்கள் நிமித்தம் அந்த தேசத்தை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எப்படி யோசேப்பின் நிமித்தம் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டதோ, ஆண்டவரே உம்முடைய ஜனங்களாகிய எங்கள் நிமித்தம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நாங்கள் வசித்துக் கொண்டிருக்கிற தெருக்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நாங்கள் வசித்துக் கொண்டிருக்கிற பட்டணம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் நம்மேலே இருக்குமானால் 2 நாளாகமம் 14 7 வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 14 7 வசனத்திலே வாசித்து நாம் முடிக்க போகிறோம். வாசிங்க. 2 நாளாகமம் 14:7. அவர் யூதாவை நோக்கி தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளை அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்களை உண்டு பண்ணி தாழ்பாள்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. தேவனாகிய கர்த்தரை தேடினோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. அல்லேலூயா. தேடுகிற ஒரு கூட்ட ஜனத்தின் நிமித்தம் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாய் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஜனங்கள் நிமித்தம் கர்த்தர் தேசத்தை சுதந்தரிக்க பண்ணுகிற தேவன். கர்த்தருடைய கண்கள் எந்த தேசத்தின் மேல் இருக்கிறதோ கர்த்தர் அந்த தேசத்தை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். தேவ ஜனங்கள் யாரெல்லாம் ஆண்டவருக்காக உண்மையாய் நிற்கிறார்கள் அவர்கள் நிமித்தம் தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இங்கே சொல்லப்படுகிறது, தேசம் அமைதியாய்
இருக்கும் போது, கர்த்தர் தேசத்திலே இளைப்பாறுதலை கட்டளையிடும் போது, தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடும் போது, கர்த்தர் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகளில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே வாய்க்கவில்லையே, இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் சித்திக்கவில்லையே, ஆண்டவரே எந்த நேரத்தில் இந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்வேன், இந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரித்துக் கொள்வேன், அமைதலும் இளைப்பாறுதலையும் கர்த்தர் எந்த சூழ்நிலை நமக்கு கட்டளையிடுகிறாரோ அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் காரியங்கள் எல்லாம் லேசாய் மாற பண்ணி கர்த்தர் காரியங்களை சித்திக்க பெற செய்வதற்கு வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. ஆமே. நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். 2 கரங்களை உயர்த்தி எழுமி நின்று 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. தேசத்தை கர்த்தர் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் அவருடைய கண்கள் அதன் மேலே நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய சித்தமில்லாமல் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்காது. தேவ பிள்ளையே, தேவ சபையே, தேவனுடைய சித்தமில்லாமல் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்காது. அன்றியும் அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாகவே செய்கிற தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்க போகிறோம், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்க போகிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க மறவாதீங்க. கர்த்தருடைய வனாந்தரத்தின் பாதையிலே என்னை நடத்தி வந்ததை நினைவு கூறாம இருக்காதீங்க. சோதனை சகிக்க எங்களுக்கு பலன் தாங்க என்று கேளுங்க. அந்த சோதனையிலே நாங்கள் அமிழ்ந்து போய்விடக்கூடாது, அந்த வேதனையிலே நாங்கள் அடிந்து விடக்கூடாது. ஆண்டவரே, அந்த பாதையிலிருந்து கர்த்தர் எங்களை கொண்டு வரும்போது அது ஒரு நல்ல தேசமா இருக்கும் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீரே. அந்த நல்ல தேசத்தை நாங்கள் சுதந்தரிக்க மாட்டோம். கர்த்தர் எங்களை விசாரிப்பீராக, கர்த்தர் எங்களை ஆதரிப்பீராக, கர்த்தர் எங்களை உயர்த்துவீராக, கர்த்தர் எங்களை தப்புவிப்பீராக. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறபடினாலே, எங்களை தாயின் கருவிலே பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறபடினாலே, கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். பெயர் சொல்லி கூப்பிட்டு என்னை அவர் நித்தம் நடத்தி செல்வதால் சொல்வோம். பெயர் சொல்லி கூப்பிட்டு என்னை அவர் நித்தம் நடத்தி செல்வதால் எந்தன் கவலை பாரத்தை முற்று அவர் மீது வைத்திடுவேன் நான். எந்தன் கவலை பாரத்தை முற்று அவர் மீது வைத்திடுவேன் நான். சொல்வோம், கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர் என்று கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி ஆண்டவரே. எங்கள் தேவன் எங்களை விசாரித்து எங்களுக்கு நல்ல தேசத்தை கொடுத்து நீ தந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றிலும் நீர் உண்மையுள்ளவராயிருந்து உம்முடைய வாக்கை நிறைவேற்ற எங்கள் தேசம் களி கூர்ந்து மகிழத்தக்கதாக, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று சொன்னது போல பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்து ஆண்டவரே நாங்கள் உம்மோடு மகிழ்ந்திருக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய கற்பனை நடக்கும் போது கர்த்தர் எங்களுக்கு எங்கள் தேசத்தை நீர் சொன்ன வாக்கு பண்ணின எல்லா நன்மைகளினாலும் எங்களை திருப்தியாக்குகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணின தேவன் பெரிதான நன்மைகளை எங்கள் தேசத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமாண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்களும் வார்த்தைகளும் உண்மையுள்ளவைகளும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதற்காய், அது எங்கள் மேலே அப்படியே பலிக்கிறதற்காய்
உம்முடைய பலிபீடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாய் திரும்பாது, அது நான் சொன்னதை ஆகும்படி செய்யும் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாய் நிறைவாய் கொடுத்து கர்த்தர் அனுப்புவீராக. உம்முடைய நாமத்தையே நாங்கள் தொடர்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்த ஜெப நேரங்களிலே உண்மையாய் உமக்கு முன்பாக நாங்கள் உம்மை தேடி நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட ஆண்டவருடைய வருகை மட்டும் மாறாமல் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.